நாடாளுமன்ற மக்கள் கட்சியும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துவக்க விழாவிற்கு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த சுரேகா அவர்களுக்கும் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற இருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நாடாளுமன்ற மக்கள் கட்சியின் நிறுவன தலைவருமான திரு அக்னி செல்வராஜ் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை கொண்டிருக்கும் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் மதுரையை சேர்ந்த அபூபக்கர் அவர்களையும் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுஜாதா வேணுகோபால் அவர்களையும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு தோழர் ஆர் அசோக்குமார் அவர்களையும் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் 1541 பழனி பெரியகலையம்புத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் கூட்டுறவு இயக்குனர் மா தங்கம் அவர்களையும் திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் மாண்புமிகு மா முருகன் அவர்களையும் திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு பொன் அருண்குமார் அவர்களையும் திராவிடர் கழகத்தின் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாண்புமிகு பெரியார் பத்மநாபன் அவர்களையும் கணேசன் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பாப்பம்பட்டியை சேர்ந்த தம்பி மாயவன் அவர்களையும் மற்றும் நகர பேருந்தின் பொறுப்பாளர்களின் ஒருவருமான தும்பலப்பட்டியை சேர்ந்த ராமசாமி அவர்களையும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் தோழர் செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் நாடாளுமன்ற மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து நபர்களையும் பொதுமக்களையும் குறிப்பாக எங்க போனாலும் இந்த மக்களை திரட்டி வர்றதுல சேலம் மாவட்டம் எப்போதுமே கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கிறதுல பெரும்பாலான நபர்கள் சேலத்தை சார்ந்தவர்கள். அதனால சக்திவேல் அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். இதுபோல குறுகிய காலத்தில் கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு அழைப்பு கொடுத்ததன் காரணமாகவும் பல வேலைப்பாடுகள் காரணமாகவும் பல கோயில் நிகழ்ச்சிகள் காரணமாகவும் இன்னைக்கு நிறைய பேர் வரல. அழைப்பு விட்டதுக்கு 11 பேருக்கு அழைப்பு விட்டோம். அதில் கோயில் விசேஷம் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாரம் கோயில் விசேஷம் பழனி முழுமை இருக்கும். அதனால வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடாளுமன்ற மக்கள் கட்சியை பொறுத்தவரை கட்சிப்பணி என்பது களப்பணி, களப்பணி என்பது கட்சிப்பணி. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசு
அதை பூர்த்தி செய்யும் வைக்கும் வகையில் அங்கேயே களப்பணி மேற்கொண்டிருக்கிறோம். அது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்தவர்களுக்கு வழிவிட்டு அடுத்தபடியாக இந்த கட்சிக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் 1000 பணிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் களப்பணியில் முன்னெடுத்து செல்லும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர் பி அசோக்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி, இந்த துவக்க விழாவை வாழ்த்தி, எங்களது பணி, மக்கள் பணி, களப்பணி மேலும் சிறக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகில் போராட விரும்பாத உனக்கு இம்மண்ணில் வாழ தகுதி இல்லை. நீ போராடினால் இந்த சாம்ராஜ்யம் உன்னுடையதாக இருக்கும் என்று நான் கூறவில்லை. ஆனால் ஒரு போராளி என்று நீ பெரும் பெயர் இந்த உலகம் உள்ளவரை உன்னுடையதாக இருக்கும். பாலிடிக்ஸ் 2 வகை இருக்குங்க. அப்பர் கிளாஸ் பாலிடிக்ஸ் அண்ட் லோயர் கிளாஸ் பாலிடிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்துட்டு கீழ்மட்ட அரசியல் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. மேல்மட்ட அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஊழல் வாய்ந்தது. இது எம்.ஆர். ராதா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. பாலிடிக்ஸ் எல்லாரும் பிசினஸ்ல போந்துட்டா எவன் கட்சி நடத்துறான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதனால கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் பாரம்பரியமா இந்த கட்சியில் இருக்கேன், ஏடிஎம்கே இருக்கிறேன், டிஎம்கே இருக்கிறேன், காங்கிரஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தேவை, ஐயோ இந்த தலைவர் அதை பண்றாரு இதை பண்றாரு அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய அபிப்பிராயத்தோட இருப்பாங்க. இது லோயர் கிளாஸ் பாலிடிக்ஸ். ஆனால் அப்பர் கிளாஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிசினஸ். நான் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவன். இடதுசாரி இயக்கங்களை நான் சார்ந்தவன் என்றாலும் நான் முன்னாள் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்தேன். ஒரு பில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசுக்கு எதிராக தொடுத்ததன் காரணத்தினால், எனக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் நான் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியே வந்தேன். அந்த இயக்கத்திற்கு பேரை கூட விரும்பவில்லை. ஏனால் இடதுசாரி இயக்கங்கள் எல்லாரும், அதாவது பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் கம்யூனிசம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். இதுக்கப்புறம் இவர்களை அதாவது நமக்கு ஒரு தனியான ஒரு கோட்பாடு கொள்கை இருக்குமாயின் நாம தனியா பிரிஞ்சு வந்ததுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் இப்போ புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இருந்தாலும் நான் அதிகபட்ச தீர்வுகளை உயர்நீதிமன்றத்தின் மூலமாகவே கண்டு வருகிறேன். ஏனென்றால் இந்த அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ளே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏடிஎம்கே ரூலிங் இருந்தா ஏடிஎம்கே சொல்றது மட்டும்தான் கேட்பாங்க, டிஎம்கே ரூலிங் இருந்தா டிஎம்கே சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்க. இது ஒரு யதார்த்தமான ஒரு பழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம ஒன்றும் சரி பண்ணக்கூடிய சூழல்ல நாம இல்ல. மக்கள் வந்து சிறிய கட்சிகள், இந்த மாதிரி நாடாளு மக்கள் கட்சி, சின்ன சின்ன கட்சிகள் வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது உயர்ந்த கொள்கை கோட்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பின்னாடி போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய கட்சிகள் தான் போகணும், பெரிய கட்சிகளை வச்சுதான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு தவறு. சின்ன சின்ன கட்சிகள் வந்துட்டு உண்மையிலேயே அவங்களுக்கு நேர்மையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க பின்னாடி போலாம். இந்த அப்பர் கிளாஸ் பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க வெளியில பேசுறது எல்லாமே கலகலையா பேசுவாங்க. அப்படி இப்படின்னு நிறைய, இப்ப கூட நம்ம பிடிஆர் ஒரு இஷ்யூ, ஒரு ஆடியோ லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவரு ஒருத்தர் தான் டிஎம்கே பணம் கொடுக்காம ஜெயிச்சு வந்தாரு மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாலும் ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. கட்சியில அதாவது இடதுசாரிகள்லயே கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிற போது அதுல வந்துட்டு அவங்க மேல குற்றம் சுமத்துறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. கம்யூனிசமே இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் நினைச்சாங்க கம்யூனிசம் வந்து யாரும் முழுமையா படிக்கிறது இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா நல்ல கட்சி நிறைய போயிருக்காங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க தான், இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி பேசுறேன். கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு, அதாவது
கம்யூனிசம் என்பது பெரும்பான்மையா ஒரு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு தீர்வு கொடுக்கறது தான் கம்யூனிசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. கார்ல் மார்க்ஸினுடைய மூலதனத்துல அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிறுபான்மை, அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா 70% பெரும்பான்மை வந்துட்டு ஒரு கோட்பாட்டை வைக்கிறான்னா மீதி 30% மக்களையும் அவனுடைய கோரிக்கைகளையும் ஏற்று அவனுக்கும் தீர்வு கொடுப்பதுதான் கம்யூனிசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கவங்க எல்லாம் மூலம் என்னாலே நானே படிச்சு ஒரு 2-3 பாட்டை தான் படிச்சேன். அது வால்யூம் நிறைய இருக்கு, படிச்சு முடிக்க முடியல. அதனால கம்யூனிஸ்ட் எப்போ வந்து அமைச்சர் துரைமுருகன் வந்து 25 கோடி வந்து கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லி அவர் பேசினாரோ அப்பவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாயம் எடுத்து போயிடுச்சு. இந்த மாதிரி எதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி ஆழமா பேசுறேன்னா, யாரும் வந்து நம்பத்தக்க வகையில இல்ல, எல்லாருமே பிசினஸ்ல போகுதாங்க. அதனால நான் இதை பத்தி டீட்டெயிலா பேசினா நிறைய, அதாவது நீதிமன்றத்தின் மூலமே தீர்வுகள். நாளைக்கு கூட எனக்கு ஒரு வழக்கு வையாபுரி குளத்தில் கழிவுநீர் கலக்குது, அதனுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு, அதை மீட்டெடுங்கன்னு சொல்லி இதுக்குமே சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. அதிகாரிகள் சரியில்லாத காரணத்தினாலேயே மக்கள் அதிகமா வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றம், சட்டமன்றத்தில் வர பிரச்சனைக்கும் நீதிமன்றம், பாராளுமன்றத்தில் வர பிரச்சனைக்கும் நீதிமன்றம், எல்லாத்துலயும் நீதிமன்றத்தின் மூலமாவே தீர்வு கண்டு இருக்கிறோம். அதிகாரிகள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரே கான்ஸ்டியூஷன் தாங்க, நம்மளுக்கு ஒரே கான்ஸ்டியூஷன் தாங்க, அவங்களுக்கு ஒரே சிஆர்பிசி தாங்க, நம்மளுக்கு ஒரே சிஆர்பிசி தாங்க, அவங்களுக்கும் ஒரே எவிடன்ஸ் ஆக்ட் தாங்க, நம்மளுக்கு ஒரே எவிடன்ஸ் ஆக்ட் தாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து அரசியல்வாதிகள் ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி. உண்மை அது கிடையாது. கான்ஸ்டியூஷன் தான் ஆளுது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் தான் ஆளுது. அவங்களுக்கு அந்த ஆளுற அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா கான்ஸ்டியூஷன் தான் கொடுத்திருக்கு. அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் தான் கொடுத்திருக்கு. அதனால இந்த போலீஸ் பாடி லாங்குவேஜ், அவங்க ஒரு பெரிய தோட்டத்துல விரட்டுவாங்க. தப்பு பண்ணிருக்கானோ பண்ணல, குற்றவாளிகள் அவங்க ப்ரொவிஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணட்டும். ஆனா பொதுமக்களை வந்து விரட்டுறது, அவங்க பாடி லாங்குவேஜ் ரொம்ப மோசமா சொன்னாங்க. இப்ப இந்த நெய்க்கரவட்டி ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ புது ப்ரொவிஷன் எல்லாம் கொண்டு வராங்க. உள்ள பொதுமக்கள் போகக்கூடாது, அதாவது முதல்ல வந்து ஏட்டையா பார்க்கணும், எஸ்ஐ பார்க்கணும், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், வரிசையா தான் வரணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா செத்து போனவனுடைய சொந்தக்காரன் போய் அவன் ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் முடியாது. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணும் இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரி மேல நான் ஒரு புகாரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த புகார் எங்க வருது அப்படின்னா, எந்த போலீஸ் அதிகாரி மேல நான் புகார் கொடுத்தனோ அதே புகார் அந்த அதிகாரி கிட்டவே அந்த புகார் வருது. அப்ப இங்க ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன்ஸ் இருக்கு. ஹியர் தி நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸ் வில் பி ஹேங்க்டு, அதாவது உண்மையை தூக்கிலிடப்படும். யாருக்கு மேல குற்றம் சுமத்துறோம்னா குற்றம் சுமத்துற அதிகாரியும் அந்த புகாரை கூப்பிட்டு விசாரிச்சார் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அங்கதான் உண்மை தூக்கிலிடப்படும். அதனால நிறைய ப்ரொவிஷன்ஸ் தப்பாவே இருக்கு. இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் புரட்சியின் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் தான் மாற்ற முடியும். ஏன்னா நான் ஒரு அதாவது நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், கம்யூனிசம் உண்மை. கார்ல் மார்க்ஸ் கூறிய சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தம் இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் பொய் அப்படிங்கிறதை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நாடாளும் மக்கள் கட்சி என்பதை பற்றி எனக்கு பெரிதும் தெரியாது. ஆனா மாமா பாலகுமார் அவர்களை நான் சிறுவயதிலிருந்து பார்த்து வருகிறேன். மிகவும் துணிச்சலான ஒரு நபர். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். போன ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தனிநபராக போய் நெய்க்கரவட்டி பேரூராட்சியில் 15 வருடங்களாக பதிவு எண் இல்லாத ஆவணத்தை குப்பை கொட்டும் இடத்திலேயே சிறைபிடித்து அதற்கு பின் எனக்கு தகவல் கொடுத்தால் நானும் அந்த இடத்துக்கு சென்று மறுபடி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த வாகனங்கள் ஒரு வாகனம் போலீசாரால் டீடைன் பண்ணப்பட்டது, அதாவது கையகப்படுத்தப்பட்டது. இன்னொரு வாகனத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ஆவணங்களை சரி செய்து அந்த வரி பாக்கிகளை கட்டி கொண்டு வந்துள்ளார்கள். இந்த மாதிரி மாமா வந்து நான் சிறு வயசுல இருந்து பார்க்கறதுல ரொம்ப துணிச்சலான ஒரு ஆள். எதற்கும் பயப்பட மாட்டார். நான் அவரை பார்த்து வளர்ந்தவன். இப்போ அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல, அதாவது இந்த பக்கம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய பஸ், அதாவது ஒரு ஸ்டாப்புக்கு ₹1 எச்சா வாங்குறாங்க, இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப நாளா முன்னெடுத்து நடத்திட்டு வர்றாரு. அவர் இன்னும் அதாவது கோர்ட் அணுகாம இருக்காரு. அதனால அவருக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் விடாமுயற்சியாக இந்த போக்குவரத்து துறை அதிகாரிகளை கண்டித்தும், போக்குவரத்து துறை ஊழியர்கள், அதிகாரிகள், அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட் எடுத்து பெரிய போராட்டம் நடத்திட்டு வர்றாரு. அவருடைய போராட்டம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். புதிதாக இங்கு தோற்றுவிக்கப்படும் நாடாளும் மக்கள் கட்சி, இந்த கட்சி மென்மேலும் வளர
எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கு அமர்ந்திருக்கும் நாடாளும் மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக பெரிய கலைமுத்தூர் கூட்டுறவு இயக்குனர் திரு மா தங்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு வாய்ந்த நாடாளுமன்ற மக்கள் கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துவக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுகின்ற மைக்கனர் யோகா சி பாலகுமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பு வைக்கின்ற பூபதி ராஜா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஏ ராஜா அவர்களே, இந்த கட்சிக்கு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அன்பு சகோதரி யோகா மு சுரேகா அவர்களே, நாடாளுமன்ற மக்கள் கட்சி பற்றியும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சிறப்புரையாற்ற வந்திருக்கிற அன்பு சகோதரர் வழக்கறிஞர் நாடாளுமன்ற மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அக்னி செல்வராஜ் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கின்ற மாப்பிளை அசோக்குமார் அவர்களே, மற்றும் பொன் அருண்குமார் அவர்களே, பெரியார் பத்மநாத் அவர்களே, ஏ கணேசன் அவர்களே, அபுபக்கர் அவர்களே, சுஜாதா வேணுகோபால் அவர்களே, மற்றும் இக்கட்சி துவக்கவிழாவுக்கு வருகை வந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உறவுகளே, சொந்தங்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அசோக்குமார் மாப்பிளை சொன்னது போல எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் கட்சிக்குள்ளே உள்பூசல், நான் பெரியவன் நீ பெரியவன், அது அதிமுக காரணம், அதில் கூட்டுறவு இயக்குனராக்கிறேன், அதுலேயும் பிரச்சனை, திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பிரச்சனை, எல்லாம் அவரோட சொந்த பிரச்சனை, சுயநலத்திற்கு பாடுபட்டிருக்காரு. யாரும் மக்கள் பிரச்சனை எடுத்து செல்வதில்லை, அது யாரும் கடைப்பிடிக்கிறதில்லை. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு துயரம் நடக்குது, அந்த இடத்துல நம்ம இருந்து நமக்கு என்ன, யாரோ வந்து பார்த்து போறாங்க, போலீஸ் வரட்டு மக்கள் எவனை பார்த்து போறதுனால தமிழ்நாட்டில் அக்கௌண்ட்ஸ் நிறைய நடக்குது. மக்கள் விழிப்புணர்வு இல்லை. எலெக்ஷன் வருது, காசு வாங்க ஓட்டு போடுறாங்க, அவ்வளோதான், அதோட மக்கள் கணம் முடிஞ்சிருது. மக்கள் பிரச்சனை எடுத்து யாருமே இல்லை. இப்போ மைக்கனர் சி பாலகுமார் அவருக்கு 100 பேர் இருக்குது, மதர் ராஜா, எனக்கு மதர் ராஜா தான் கூப்பிடுவோம். ஏன்னா எதையுமே வந்து போல்டா நின்று களத்தில் நின்று செயலாற்றக்கூடியவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இன்று நட்பு இருக்கின்றது. இன்று எத்தனையோ நல்ல பிரச்சனைகளை எடுத்து அது யூடியூப் மூலியமாகவும் சேனல் மூலியமாகவும் தனிப்பட்ட நபர் வந்து எடுத்து மக்கள் பிரச்சனையை வந்து ரீச் பண்ணி 1 இயர் 2 வருஷமா அது பண்ணிட்டு இருக்காரு. அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லாதவரோட எத்தனை எதிர்ப்பு, எத்தனை மிரட்டல்கள், அத்தனை மிரட்டல்களையும் தாண்டி தனி மனிதனாக நின்று அத்தனை மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார் மைக்கனர் பாலகுமார் அவர்கள். அந்த வழியில அதே வழியில மாப்பிள்ளை அசோக்குமார் அவர்கள் இன்று பெரியமாவட்டி கிராமத்துல மண்ணெலி சுடுகாடா போச்சு. அவர் நீண்ட நேரம் கூட பாதாள சுடுகாடா தான் விளைச்சல் இருக்காது. அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில கோர்ட்டுக்கு சென்று ஸ்டே ஆர்டர் வாங்கி மண்ணெல் தட்டிருக்காரு. அவர் வீட்டுக்கு கொண்டு போறதில்ல, மக்களுக்காக மக்கள் பயன்படுறது, இயற்கை அழியக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஊருக்கு 2 பேர் அந்த மாதிரி செய்யணும். யாரும் செய்யறதில்லை, செய்ய மாட்டாங்க. நானே போன ஒருத்தர் அடிக்கடி என் பக்கத்துக்கு வேலை அப்படின்னு 100% அப்படித்தான் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி ஏதோ 1% ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்ல இருந்தா மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மக்கள் நல்வழித்து செல்லவும் அருமையா இருக்கு. அதை எல்லாத்துக்கும் பரப்பணும். நாடாளு மக்கள் கட்சி இருந்துகிட்டு இருந்த ஒரு அருமையான துவக்க விழாவுக்கு என்னை அழைத்து
வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு அந்த கட்சிக்கும் மைத்திரம் ஸ்ரீ பாலகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.